அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பானுப்பிரியா. ஒரு அழகான ஒரு கிராமத்துல தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, அண்ணன், தங்கை இவங்க 6 பேரும் ஒரு குடும்பமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அதுல அந்த தாத்தா, பாட்டி 2 பேரும் விவசாயிகள். தன்னோட விவசாய வளத்த ரொம்ப அற்புதமா நடத்திட்டு இருக்காங்க. அம்மா, அப்பா 2 பேரும் அன்றாட கூலி வேலைக்கு போறவங்க. தினந்தோறும் எழுந்தா, இன்னைக்கு நம்ம எங்க வேலைக்கு போலான்றத மட்டும் சிந்திக்கக்கூடியவங்க. இந்த அண்ணன், தங்கை 2 பேரும் ரொம்ப சேட்டை. ரொம்ப சேட்டைக்கார பசங்க. இந்த அண்ணன் ரொம்ப சேட்டைக்கார பையன். சனி, ஞாயிறு விடுமுறை நாட்கள்ல தங்கைக்கும் அண்ணனுக்கும் சண்டை எந்த நேரமும் நடந்துட்டு இருக்கும். ரொம்ப சுட்டியா இருப்பாங்க 2 பேருமே. அப்போ ஒரு நாள் தாத்தா எழுந்து, "டேய், பாப்பாவோட சண்டை போடாம ஒழுங்கா இரு. நான் வெளியில போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லி அந்த பையனை கண்டிச்சிட்டு வீட்டை விட்டு வெளியில போறாரு. அம்மா அப்பாவும் அன்றாட கூலி வேலைக்கு போயிட்டாங்க. இவன் ஓடி போய் வாசல் நின்னுட்டு விளையாண்டிட்டு இருந்தவன் குடு 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 குடுன்னு ஓடியாடுறான். வீட்டுக்குள்ள வர்றான். உஸ் உஸ் அப்படின்னு சத்தம் போடுறான். அந்த பாப்பா கேக்குது, "அண்ணா, என்னாச்சு?" அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அந்த பையனும், "பாப்பா, ஒரு பருந்து வறந்துச்சு, நீ பார்க்கலையா?" அப்படின்னு கேட்டானா. "இல்லடா" அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு. "இல்ல பாப்பா, ஒரு பருந்து நம்ம வீட்டுக்குள்ள பறந்து வந்துச்சு. வந்து உன் மூக்க கொத்திக்கிட்டு கவ்வி கொண்டு போயிருச்சு. அதை விரட்டலாம் நான் போனேன், ஆனா பிடிக்க முடியலையே" அப்படின்னு சொன்னானா. அந்த பொண்ணுக்கோ புரியல. "ஐயையோ, என் மூக்கு போயிருச்சே" அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன குட்டித்தனமா அழுதுருக்கு. உடனே அந்த அண்ணன்காரனும் கை கட்டி சிரிச்சிருக்கான். அப்பா, இன்னைக்கு தங்கச்சி ஏமாத்திட்டோம் அப்படின்னு நினைச்சு சந்தோஷமா சண்டை போட்டு விளையாண்டுட்டு வந்திருக்கான். இந்த குழந்தையோ அழுக நிப்பாட்டவே இல்லை. பாட்டி கிட்ட போய் சொல்றா, "பாட்டி, என் மூக்கு போச்சே, என் மூக்கு போச்சே" அப்படின்னு சொல்றா. பாட்டிக்கோ ஒரே சிரிப்பு. "ஐயையோ, அது எங்கேயும் போகாதுமா, உன் கூட தாண்டா இருக்கு" அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. அந்த பொண்ணுக்கோ நம்பிக்கை வரல. தாத்தா உள்ள வர்றாரு. "என்னாச்சு? ஏன் பாப்பா அழுதுட்டு இருக்கு?" அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த பாட்டி சொல்றாங்க, "அவன் சும்மா வம்பிழுத்துருக்கான். பருந்து வந்து மூக்கை கொத்திக்கிட்டு போயிடுச்சின்னு. பாப்பா அழுகுது" அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த தாத்தாவை ரொம்ப தந்திரமா யோசிச்சிருக்காரு. "பாப்பா, இங்கே வாமா." "என்ன தாத்தா?" "அந்த பருந்தை நான் வழியில பார்த்தேன். நான் கூப்பிட்டதும் அந்த பருந்து வந்துச்சு. வந்து, தாத்தா என்னை மன்னிச்சிருங்க. உங்க வீட்டில் ஒரு பாப்பா இருக்குல்ல, அந்த பாப்பாவோட மூக்கை நான் கொத்தி கொண்டுகிட்டு வந்துட்டேன். அந்த பாப்பா அழுகவும் எனக்கு பாவமா இருக்கு. இந்த மூக்கை நீங்களே கொண்டு போய் பாப்பா கிட்ட கொடுத்துருங்க" அப்படின்னு சொல்லி, "அந்த மூக்கை என்கிட்ட கொடுத்துச்சுமா, நீ கண்ணை முடிக்கோ" அப்படின்னு சொன்னாராம். அந்த பொண்ணும் கண்ணை அழகா மூடிக்கிட்டா. உண்மையாகவே தன்னுடைய பாக்கெட்ல இருந்து அந்த மூக்கை எடுத்து ஒட்ட வைக்கிற மாதிரி அந்த தாத்தா பாவனை பண்ணியிருக்காரு. டக்குன்னு தன்னோட பாக்கெட்ல இருந்து கையை எடுத்து அந்த பொண்ணோட மூக்குல வச்சு அழுத்திருக்காரு. அந்த பொண்ணு டக்குன்னு மூக்குல கை வச்சு பார்த்திருக்கா. "ஐயா, எனக்கு மூக்கு வந்துருச்சே, ஐயா, எனக்கு மூக்கு வந்துருச்சே" அப்படின்னு சொல்லி சந்தோஷமா உங்க அண்ணன் கிட்ட ஓடி போய் விளையாண்டுருக்கா. அந்த பையனும், "சேச்சே, இல்ல இல்ல, இது ஓ மூக்கு இல்ல பாப்பா, தாத்தா பொய் சொல்றாரு, இது வேற யார் வீட்டோ" அப்படின்னு மறுபடியும் ஏமாத்த பார்த்திருக்கான். அண்ணன் தங்கை உறவு என்பது விலை மதிப்பற்றது. கதை பிடிச்சிருக்கா? நன்றி.